வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. அதிமுகவுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அதிமுகவுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்தவரும், ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு மிக நெருக்கமாக இருந்தவர்களில் ஒருவருமான செங்கோட்டையனை அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காரு கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. நேற்று தேவர் ஜெயந்தி விழாவில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் கூட செய்தியாளரை சந்தித்து பேசினார் செங்கோட்டையன். அது மட்டும் இல்லை, அந்த நிகழ்வுக்கு வந்த சசிகலாவையும் பார்த்து பேசினார். இந்த சூழலில் தான் நேற்றே செய்தியாளர்கள் இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன விஷயங்கிறது, செங்கோட்டையனை நீக்கிறதுக்கு எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தார். அதன்படி இன்னைக்கு அந்த நீக்க அறிவிப்பு அப்படிங்கிறது வெளிவந்திருக்குது. இந்த நீக்க அறிவிப்பு தொடர்பாக செங்கோட்டையன் பேசும்போது, நாளைக்கு நான் செய்தியாளர்கள்ட்ட இது தொடர்பாக விரிவாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதிமுகவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இதனால் அதிகரிக்குதா, இல்லை குழப்பங்களுக்கு எல்லாம் முடிவு வந்துருச்சா அப்படிங்கிற இரண்டு கேள்விகள் எழுது. இது தொடர்பாக தான் கேள்விக்கள நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் சசிரேகா, மூத்த பத்திரிகையாளர் பிரியன், ஓபிஎஸ்ஸுடைய ஆதரவாளர் நாஞ்சில் கோலப்பன், இவர்களோடு மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம், இன்னும் சற்று நேரத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து முனவர் பாசாவும் இணையிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருடைய முதல் பார்வையை நான் கேட்டுறேன். பிரியன் சார், செங்கோட்டையனோட நீக்கத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, டிடிவி, அதே போல் செங்கோட்டையன், ஓபிஎஸ், சசிகலா, இது எல்லாம் சேர்ந்து ஒரு தனி அணியாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கா? இல்லை, நீங்கள் குழப்பம் நீடிக்கிறதான்னு கேட்குறீங்க. அதிமுகவில் குழப்பம் இப்போது தெளிவாகிட்டு, ஆக்சுவலாக குழப்பம் இல்லை. ரெண்டு பிரிவாக கரெக்டாக பிரிஞ்சிருக்கு. அது அவங்க ஒரு ஃபைட்டுக்கு ரெடி ஆகிட்டாங்கன்றது தான் என்னுடைய பாயிண்ட்டு. செங்கோட்டையனுக்கு நல்லாவே தெரியும் ஓபிஎஸ் சந்திச்சா கட்சியிலேருந்து நீக்கிடுவாங்கன்னு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சு தான் அவர் சந்தித்தார். ஸோ ஒரு முடிவெடுத்து தான் அவர் போகிறார். ஸோ அவர், ஓபிஎஸ், தினகரன், சசிகலா எல்லாருமே சேர்ந்து ஒரு எடப்பாடியை எதிர்த்து ஃபைட் பண்ணுறது, தேர்தலில் அவர் எதிர்த்து வீழ்த்துறது அப்படின்ற ஒரு முடிவில் தெளிவாக இருந்து அவங்க ஒரு 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 அணியாக, இல்லை எந்த அணியில் பலமாக இருக்கோ, அதிமுக எதிர்க்கிற எந்த அணி பலமாக இருக்கோ அந்த அணியோடு சேர்ந்து ஒரு ஃபைட் பண்ணுற அந்த மூடில் தான் அவங்க இருக்காங்கன்னு என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. ஸோ குழப்பம் இல்லை, இப்போ தெளிவாக இருக்குது ஆக்சுவலாக. அதுக்குன்னு எடப்பாடி தரப்புலேருந்து யாராவது அந்த சைடு போவாங்கன்னா தேர்தல் யாரும் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. எடப்பாடியோடு தான் இருப்பாங்க. அவங்க தினகரன் அவங்க ஒரு சில ஏரியாக்களில் சில இம்பேக்டை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படிப்பட்ட கூட்டணியில் அவங்க சேர்றாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. இப்போது களம் ரெண்டு தரப்பு குருஷேத்திர போரில் ரெண்டும் ரெடியாக இருக்குது. பாண்டவர்கள், கௌரவர்கள் ரெண்டும் ரெடியாக இருக்குது. கரெக்டாக அது போர் ஆரம்பிக்க வேண்டியதான். ரைட்டு. ஜென்ராம் சாரோட பார்வையை கேட்டுருவோம். குழப்பமெல்லாம் இல்லைங்க, இப்போ தான் ஒரு தெளிவு பிறந்திருக்குது அப்படின்னு பிரியன் ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு. அப்படி தான் இதை நம்ம பார்க்கணுமா? அதாவது சில நாட்களுக்கு முன்னால ஒரு 10 நாள் கெடுவோட செங்கோட்டையன் ஓப்பனா பேசினார்ல, அந்த சமயத்துல தோன்றிய குழப்பம் தீர்ந்திருக்குது. ஆனா கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் புதிதாக வேறு சில குழப்பங்களுக்கு இது இடமளித்திருக்கிறது. மக்களவை தேர்தலுக்கு பிறகு ஒரு செங்கோட்டையனும் ஒரு 5 முன்னாள் அமைச்சர்களும் சேலத்துக்கு போய் கட்சியினுடைய பொதுச் செயலாளரிடம் சில கோரிக்கைகளை வைத்தார்கள்னு வந்த செய்தியில் தொடங்கி இந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சது. அதுல இப்ப பாஜகவோட கூட்டணிக்கு போயிட்டதாலேயே எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விடவில்லை அப்படிங்கிறதையும் இப்போ செங்கோட்டையன் மூலமாக பார்க்கிறோம். அது கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும்ங்கிற கோரிக்கையோட அணுகுபவர்கள் இப்போது நெருக்கடி உள்ளாகி கொண்டு இருக்கிறார்கள். அதனால வேறு சிலர் மௌனமாக இருக்காங்க. அவர்களை சாட்டிஸ்ஃபை பண்ற வேலையை கட்சி தலைமை செய்யும் வரை புதிய பிரச்சனைகள் வராது. அவர்களுக்கு ஏதேனும் ஒரு அதிருப்தி வரும்போதோ, அல்லது தேர்தலில் ஒருவேளை அவர்கள் தொகுதியில வெற்றி பெற முடியாமல் போனாலோ புதிய சிக்கல்கள் வரும். நேற்று இந்த சந்திப்பு, அதை தொடர்ந்த அறிவிப்பு, இது எல்லாமே அந்த செய்தியை தெளிவாக சொல்லுது. கட்சிக்கு உள்ள குழப்பங்கள் தீர்கின்றன, ஆனால் தேர்தல் களத்துல அது இன்னும் கூடுதலாகுது அப்படிங்கிறத அவங்க தெளிவா சொல்றாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையை வீழ்த்துவதுதான் எங்களுடைய பிரதான நோக்கம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதற்கு நேரடியாக அவர்களுக்கு வலிமை இருப்பதாக நானும் நினைக்கல. அந்த அதிமுக கட்சி எப்படி நினைக்குதோ அதே மாதிரிதான் நானும் நினைக்கிறேன். நேரடியாக அவர்களால் வீழ்த்த முடியாது. அதாவது அதிமுகவை தோற்கடித்து அவர்கள் வெல்ல முடியாது.
ஆனா வேறு யாரோ வெல்வதற்கு இவங்களுடைய போட்டி உதவி செய்யும் அப்படிங்கிற உணர்வு மட்டும் அந்த அறிவிப்புல வருது. அவங்களே அந்த உணர்வோட சொல்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க நேரடியாக அதிமுக கேண்டிடேட்ஸை வீழ்த்துவதற்கு அவங்க கேண்டிடேட்ஸ் போட்டு அவங்களால பவர்ஃபுல்லா அதை செய்ய முடியாது. விஜய் மாதிரி அதாவது ஒரு கட்சியோட சேர்ந்து அதை செய்வதற்கு முயற்சி செய்யலாம். அப்படின்னா அது 234 தொகுதியிலையும் இவர்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணியை எதிர்த்து போட்டியிடும் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அதுல ஒருவேளை இவங்க எல்லாரும் ஒரு டெயின்டட் இமேஜோட இருக்காங்க, இவங்களோட கூட்டணி சேர வேண்டாம் அப்படின்னு தவேக முடிவெடுத்தது என்றால் இவங்க அந்த வேலையை செய்ய முடியாது. அப்ப இவங்க ஒரு ஸ்பாயிலராக மட்டும்தான் போட்டியிட முடியும். அப்ப எல்லாரும் குக்கருக்கு வந்துருவாங்க, எல்லாருமே குக்கர் சின்னத்துல களமிறங்கிடுவாங்க, அப்படி எடுத்துக்கலாமா? தனியாக குக்கர் சின்னத்துல தான் நின்னாகணும், வேற வழி இல்லை. இல்லைன்னா அவங்க ஓபிஎஸ் நின்ன மாதிரி பலாப்பழம் மாதிரி ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு திரும்பவும் நிக்கலாம். அதை விட எல்லாருமே குக்கருக்குள்ள வந்துடுறதுதான் எளிது அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசலாம். அதுல எவ்வளவு தூரம் ஒற்றுமை இருக்கும், அதுல எவ்வளவு தூரம் ஒற்றுமை இருக்குங்கிறதும் ஒரு கேள்விதான். அப்படி முடியாத பட்சத்துல இவங்க அதிமுகவுக்கு மட்டும் எதிராக கேண்டிடேட் போட போறாங்களா, இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி முழுவதற்கும் எதிர்த்து கேண்டிடேட் போட போறாங்களாங்கிறதும் ஒரு கேள்வியாகத்தான் இருக்குது. அப்படி ஒரு நிலைமை வந்தால் அதிமுக கூட இருக்கக்கூடிய கட்சியை எப்படி பார்க்கும் அப்படிங்கிற கேள்வியும் அதற்குள்ளே எழுகிறது. சரிங்க சார், நம்ம நாஞ்சில் கோலப்பன்ட்ட கேட்டுருவோம். ஒரு முறை கார்ல ஏத்தினாரு ஓபிஎஸ், கட்சியிலேருந்தே காலி ஆயிட்டாரு செங்கோட்டையன். என்ன பிளான் அடுத்தது? ஒரு பிளானும் இல்லை சார். அண்ணன் தம்பியை பார்க்குறாங்க, தம்பி அண்ணனை பார்க்குறாங்க, இவ்வளோ தான் பிளான். இதில் என்ன இருக்கு? வேற யாரையாவது போய் பார்த்துட்டாரா? இல்லை வேற யாரையும் போய் பார்த்துட்டாரா? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு இடத்துக்கு வராங்கன்னா இந்த 2 அண்ணன்மார்கள் தான் முதல்ல போவாங்க. அம்மா எங்கே நிற்கணும், எங்கே மேடை போடணும், எங்கே பேசணும், யாரை பார்க்கணும், என்ன செய்யணும், இந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு, இந்த கட்சி தோல்வி கொண்டு இருக்கிற காலத்திலையும் நீங்க இவ்வளவு நேரம் அவங்க பேசும்போது இடையூறு பண்ணல. நான் சொல்றது எல்லாம் ஜெயலலிதா உயிரோட இருந்த அந்த சமயத்துல. இப்ப அதுக்கப்புறம் எல்லாமே சூழல்கள் களம் எல்லாமே மாறிடுச்சு. இப்ப விஷயத்துக்கு வாங்க. அடுத்து என்ன பண்ண போறாரு? சொன்ன வரதுக்கு தான் வரேன். நீங்க அதுக்குள்ள டக்குன்னு இடையூறு பண்ணுனீங்கன்னா எங்களுக்கு பேசவே விட மாட்டீங்கன்னா, இந்த மாதிரி மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் ஜென்ராம் சார் சொல்ற மாதிரி பலாப்பழத்துல நிப்பாரா, குக்கர்ல நிப்பாரா, இப்படி எல்லாம் சரியா வருமா? அவர்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு கீழ்த்தரமா எங்களை எல்லாம் இடப்பட கீழ்த்தரமா இல்லையே, குக்கர்ல நிக்கிறான்னு சொல்லி ஒரு பத்திரிகை ஆய்வாளர். அவர் அரசியலை பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும், என்ன செய்ய போறாங்கிறது தெரியும். அதனால அவர் இந்த மாதிரி குக்கர்ல என்ன செய்ய போறீங்க அத சொல்லுங்க. என்ன செய்ய போறீங்க? இனிமேல் தான் களத்தை நீங்க சொன்னீங்க உங்க கேள்வியில நான் வாரேன். முடிவுக்கு வந்து விட்டது சார். அதிமுக எடப்பாடி பழனிசாமி எங்க ஒற்றை மனிதர்கிட்ட இருந்து கழகம் காப்பாற்றப்படும் சார். அதுக்கும் முடிவு எடுத்தாச்சு சார். அந்த முடிவுடைய தொடக்கம் நேற்று ஐயா பசும்பொன்னார் நினைவிடத்தில் வச்சு நாங்கள் ஆரம்பிச்சாச்சுன்னு வச்சிருங்க. பிள்ளையார் சொல்லி அங்கேயே போட்டுட்டோம். நாங்கள் சொன்ன பிள்ளையார் சொல்லி வேற, சரி நாங்கள் போட பிள்ளையார் சொல்லி வேற. நீங்கள் வேற எந்த பிள்ளையார் சொல்லியா நினைச்சிடக்கூடாது. நாங்கள் மற்ற கட்சி கொடியே காட்டிட்டு பிள்ளையார் சொல்லி போட்ட கதையெல்லாம் நாங்கள் வரல. அதனால அங்கேருந்து ஆரம்பிச்சாச்சு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பார்த்து, இல்லைன்னா திருமதி சசிகலா அம்மா அவர்களை பார்த்து, இல்லை டிடிவி தினகரன் சாரை பார்த்து கட்சியை விட்டு நீக்குவாங்கன்னு சொல்லி பயத்தில் அவர் இருக்கல. கட்சியை காப்பாற்றணும். 55 ஆண்டு காலத்துக்கு மேலே இருந்தவர் சார். செங்கோட்டையன் அண்ணனால வளர்ந்தவங்க தான் இந்த எடப்பாடி பழனிசாமி உட்பட. நல்லா புரிஞ்சுருங்க. ராத்திரி 10 மணிக்கு அவர் அமைச்சராக இருக்கும்போது நான்லாம் சொல்கிறேன், நான்லாம் போய் ராத்திரி 10:30 மணிக்கு நாங்கள் கன்னியாகுமரியிலேருந்து வந்திருப்போம், போய் நிற்போம். என்ன வேணும்னு கேட்டு எங்களுக்கு உணவு கொடுத்து பார்த்தவர். என்ன போல எல்லா தொண்டர்களுக்கும் யாருக்கிட்டையும் எதை எதிர்பார்க்க இல்லாமல் செஞ்ச ஒரு மனிதர் அவர். நல்லா புரிஞ்சிருக்கோம். அவரை நாங்கள் என்னைக்கும் விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் அவரே அமித்ஷாவை தேடி போகும்போது நாங்கள் வருத்தப்பட்டோம். என்னடா இது முதலாளி யாருன்னு கேட்டது கூட உண்டு. இப்போ நேற்று அவர் பார்த்தாச்சு, இவர் பொதுச் செயலாளராக இருக்கிறாருன்னு சொன்னால் நேற்று இவரை கட்சி விட்டு நீக்கி இருக்கணும். இன்னைக்கு அவங்க முதலாளி அமித்ஷாட்ட கேட்டு இன்னைக்கு கட்சியை விட்டு நீக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு அவங்க முதலாளி அமித்ஷாவை கேட்டு தான் கட்சியை விட்டு நீக்கிருக்காங்க. அவருடைய ஒரு பிரச்சனை வந்த உடனே அமித்ஷாவை தேடி தானே சார் ஓடினாரு செங்கோட்டையனும். சார் அவரு போன நாங்க தப்பு சொல்றோம். நீங்க அன்னைக்கே ஓபிஎஸ் தேடி வந்திருக்கணும், திரும்ப சசிகலா அம்மாவை தேடி வந்திருக்கணும், நீங்க டிடிவி தேடி வந்திருந்தா நாங்க வரவேற்றிருப்போம். நீங்க போனது தப்புங்கிறத நாங்க சொல்றோம். அது என்ன காரணமோ அது இருக்கிறது போனாரு. ஆனா போனார்ல, நேற்று பார்த்தார்ல, இன்னைக்கு நீக்கிறார்ல, இதை நேற்று நீக்கி இருக்க வேண்டியதானே?
அப்போ உங்க முதலாளி யார்? அமித்ஷாட்ட கேட்குறீங்க, காலையில் நயினார் நாகேந்திரட்ட மீட்டிங் போடுறீங்க, அதுக்கு பிறகு இன்னைக்கு நீக்கிறீங்கன்னா அதிமுக உங்க கையில இல்ல, அமித்ஷா கையில இருக்குங்கிறது நம்ம ஒத்துக்கிட வேண்டியது. ரைட், அதை நம்ம கேட்டுருவோம். அவங்களோட பார்வை, சசிரேகாவுடைய பார்வையும் கேட்டுருவோம். சசிரேகா, இப்போ இதில் வந்து அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது, நேற்று காரில் ஏறி அவர் கூட ஓபிஎஸ் கூட போனார் அப்படின்னு சொல்லி சொன்னால் நேற்றே நீக்கியிருக்க வேண்டியதானே, எதுக்கு இவ்வளோ கால அவகாசம், அங்கே அமித்ஷா கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டியது இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னெழுப்புறாரு. நேற்று நம்ம எல்லாரும் அனைவரும் மதிக்கக்கூடிய தேவர் திருமகனார் அவர்களுடைய குரு பூஜையில் கலந்துட்டு வந்திருக்கிறோம். அந்த நாளில் வந்து தேவையில்லாமல் வந்து இதை ஒரு நிகழ்ச்சியை இதை ஒரு செய்தியாக்கி அதை வந்து மட்டுப்படுத்த வேண்டாம். பிரேக்கிங் எதை போடுவீங்க அதுக்கப்புறம் அப்போது? அதனால் அந்த எண்ணத்தில் தான் வந்து அதை விட்டுட்டு இன்றைக்கி செய்கிறாங்க. இவங்க சொல்கிற மாதிரி அமித்ஷா அவர்கள் ஓனர் அப்படின்னா உங்களுக்கு அண்ணாமலை ஓனர் அப்போது? ஏன்னா டிடிவி என்ன சொன்னார் போன வாரம் கூட, ஒரு 10 நாள் முன்னாடி, என்னிடமும் ஓபிஎஸ்ஸிடமும் அண்ணாமலை பேசி கொண்டு தான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ நான் அவரை கேட்டு நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்களா தமிழ்நாட்டில்? அப்போ திமுகவுக்கு சாதகமாக நீங்கள் 3 பேரும் அணி கட்டமைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு கேட்காமே ஒருத்தர் சொல்கிறாரு அண்ணாமலைன்னு சொல்லி சொன்ன உடனே இடையில எனக்கு ஒரு இன்னைக்கு அண்ணாமலை பேசுனது ஞாபகம் வருது. சில நேரங்களில் வந்து மனசாட்சிக்கு எதிராக பேச வேண்டி இருக்குது, மனசு ஒன்று சொல்லுது வாய் ஒன்று சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு. எதை மீன் பண்ணி பேசினாரு தெரியல, அது அவரு தான் கேட்கணும். ஆனா பல விஷயங்கள் அது சொல்லுது. எந்த விஷயமா இருந்தாலும் அது அவர் தானே சொல்லணும். அது எங்களுக்கு தேவையே இல்லை. அவரோட ரோல் என்ன? அண்ணாமலை இப்ப சுட்டி காட்டினதுனால நான் உள்ள அண்ணாமலை அது வந்து தனி கட்சிங்க, அது கூட்டணி, அவ்வளவுதான். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பல முறை சொல்லியிருக்கோம், கூட்டணி என்பது தேர்தல் கூட்டணி, கொள்கை கூட்டணி கிடையாதுன்னு. இவங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லணுன்றதுக்காக அவங்கள கேட்டு எடுத்தாங்க. நான் அந்த மாதிரி கொச்சையெல்லாம் பேச விரும்பல. அப்போ உங்களுக்கு அண்ணாமலை தலைவரான்றதை கேட்குறேன், அமித்ஷா தலைவர்னா நான் எந்த நேரத்தையே எடுக்கலன்ற காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் என்ன காரணம் அப்படின்றத. அவங்க வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருப்பாங்க கோலப்பன் போன்றவர்கள் அந்த அணியில் இருக்கும். ஏன்னா அவங்க சொல்றதுக்கு வேற எந்த காரணங்களும் கிடையாது. ஊயிஸ் அண்ணாமலை ஆர் ஊயிஸ் அமித்ஷான்னு நான் கேட்கிறேன். அவங்க எங்க கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள், அவங்களாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ணாமலை ஹூயிஸ் அமித்ஷான்னு கேட்கலாம், ஆனா ஹூயிஸ் செங்கோட்டையன் கேட்ட முடியுமா? இல்ல, இது அதுதான் மூத்த தலைவர் இல்லையா, என்னதான் இருந்தாலும் அதுக்கு பதில் சொல்லலாம். அதுக்கு பதில் சொல்ல தான் நான் வந்திருக்கேன். சட்டமன்ற உறுப்பினர், அதுக்கு பதில் சொல்ல தான் நான் வந்திருக்கேன். இவங்க சொல்றாங்கல்ல, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு, இந்த மாதிரி வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அதை பத்தி நான் மைண்ட் பண்ண போறதும் கிடையாது. ஏன்னா கட்சி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார்ன்றது லீகலாவும் எல்லா வகையிலும் ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒன்று. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு கட்சியை வந்து கோர்ட்லயோ இல்லை வேற எங்கேயோ நடத்திட்டு இருக்க முடியாது. யாரோ 4 பேர் சேர்ந்து ஏதோ ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் நடத்த முடியாது. தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கட்சி, பொதுக்குழு தான் அதை நிர்ணயிக்க வேண்டும். அது எல்லாவற்றிலும் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இந்த 7 வருஷத்திலேயே பார்த்தீங்கன்னா இங்க போயிடுவாங்க, அதிமுக இருந்து தொண்டர்கள் என்னோடு இருக்கிறார்கள், அவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் அங்கே போயிடுவாங்கலாம் சொன்னாங்க. எந்த தொண்டரும் எங்கேயும் போல, எதிர்கட்சிக்கும் போல, ஆளுங்கட்சிக்கும் போகல, யாரும் மாற்று கட்சிகளுக்கும் போல. ஒரு சில சுயநலவாதிகள் தான் இந்த மாதிரி செய்துட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் போன்றவர்கள், அம்மாவால வந்து விரட்டி அடிக்கப்பட்டவர்கள், சில குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இதை செய்துட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் அதிமுக மறந்து ரொம்ப தூரம் பயணிச்சிருச்சு. நான் இந்த செங்கோட்டையன் அவர்கள் விவகாரத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, சேவல்லையே ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை சேவல் சின்னம் இருக்கும்போதே 9 தொகுதிக்கு 7 தொகுதி வெற்றி பெற்ற அதிமுகவுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல இவர் அதுக்கப்புறம் இவர் என்ன கட்சியை வளர்த்தாருன்றது ஒன்று. இவர் மாவட்ட செயலாளராக 3 தொகுதி ஆன பின்னாடி இவர் என்ன பண்றாரு, அந்தியூர்ல பார்த்தீங்கன்னா எங்களுடைய பொதுச் செயலாளரே சொன்ன மாதிரி ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இவர் நிற்கிறாரு, இவர் வரைக்கும் வெற்றி பெறுறாரு. அந்தியூர்ல இவருடைய நிர்வாகிகளே சொன்னாங்க, எவ்வளவோ சொன்னாங்க, அங்க வந்து நம்ம வெற்றி பெற மாட்டோம், இந்த கேண்டிடேட்டை போட்டா நம்ம மாற்றணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ தொண்டர்கள் நிர்வாகிகள் முடிவு பண்றது தானே வந்து ஒரு பெருவாரியான இதுதானே ஜெயிக்க வைக்க முடியும். அப்படி இருக்கும்போது அவர்களுடைய எல்லாருடைய கருத்துக்களையும் மறுதளிச்சுட்டு இவருடைய கையால் ஒருத்தர் அங்க அவர் வேட்பாளராக போறாரு. என்ன நடந்தது? ஜெயிக்க வச்சிங்களா நீங்க? அன்னைக்கே இந்த வேலைகளை பின்னால ஆரம்பிச்சுட்டாங்க. அதே போல இதை எல்லாம் மனதில் வச்சுக்கவே இல்லை அண்ணன் எடப்பாடியார். அவர் என்ன பண்றாரு, இவர் அம்மாவின் அம்மா வந்து இவர் அமைச்சராகவே ஆக்கல. அம்மா யாரெல்லாம் தேவையில்லை, அமைச்சரவையில் தேவையில்லை, கட்சியில் தேவையில்லை என்று கட்டம் கட்டி வச்சிருக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் சரியான பலமான காரணங்கள் இருக்கும். அதன் அடிப்படையில் அமைச்சர் ஆக்கல. ஆனாலும் இவங்க சொன்னாங்கல்ல, அவர் தான் ஆளாக்குனார், இவர் தான் ஆளாக்குனார். ஒருத்தர் யாரும் ஆளாக்கிலாம் விட முடியாது, சொந்த திறமை இருந்தால் தான் ஆளாக்க முடியும். இதே ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார், இதுக்கு முன்னாடி முதலமைச்சராக எல்லாம் இருந்தார். ஆனால் யார் சொல்லியோ யாரோ என் சட்டையை பிடிச்சாங்க, என்ன மிரட்டினாங்கன்னு இதே டிடிவி, இதே சசிகலா அம்மையார் குடும்பத்தெல்லாம் சொல்லிட்டு தானே ஒரு நைட்ல வெளியில வந்துட்டாரு. கட்சியை வழிநடத்த முடிஞ்சதா? ஒருத்தரையா நீக்கிட்டே இருந்தா இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய இழப்பு தானே. இல்ல, அதுதான் சொல்றேன் நான். அவர்களை, இந்த செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணன் என்ன செய்தாரு, எவ்வளவு பொறுமை காத்தாருன்னு நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. சீனியர் 9 முறை வெற்றி பெற்றாருன்னு சொல்றீங்க, ரைட், எல்லாமே கரெக்ட். அவர் அமைச்சர் ஆக்கல. அதற்கப்புறம் இதே டிடிவி தினகரன் போன்றவர்களை இவர் அமைச்சரா தேவையில்லை,
மாஃபா பாண்டியராஜன் கல்வி அமைச்சர்லேருந்து நீக்கப்பட்ட பிறகு தேவையில்லை, அது வேற யாராவது புதுசா போடுங்க அப்படின்னு சொன்ன பின்னாடி இல்ல அவர் ஒரு சீனியர் ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர் இருக்கட்டும்னு அண்ணன் எடப்பாடியார் தான் அவரை பரிந்துரை பண்ணி 4.5 ஆண்டு காலம் அவரை கல்வி அமைச்சரா வச்சிருந்தார், பள்ளி கல்வித்துறை அமைச்சரா. நடுவில் கூட எனக்கு தெரிஞ்ச விஷயமே இது. அவங்க வந்து சொல்றாங்க, சில பேர் நிர்வாகிகள் குற்றம் சாட்டுகிறார்கள் ஈரோடு பகுதிகளில், இல்ல இவர் சரியா வேலை செய்யல, இவர் வேண்டாம் அப்படின்னு. அவர் என்ன சொல்றார், டிபார்ட்மெண்ட் வைஸாவும் சொல்லும்போது ஆஃபீஸர்ஸே சொல்லும்போது அதுக்கு என்ன சொல்றாரு, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர் வேலையை அவர் பார்க்கட்டும், அவர் சீனியர், அவருக்கு என்ன செய்ய வேண்டும், கட்சி ரீதியாகவும் சரி அமைச்சராகவும் இருந்தவர் அப்படின்னு இப்படியெல்லாம் காப்பாற்றினவர் அண்ணன் எடப்பாடியார். அப்ப இதே செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொன்னாரு, ஒரு பொதுக்குழுல அம்மா இருக்கும்போது 2011-12 ஹனுமனின் நெஞ்சை பிளந்தால் அதில் ராமன் தான் இருப்பார், அதை போல என்னுடைய நெஞ்சை பிளந்தால் அதில் அம்மா நீங்கள் தான் இருக்கிறீர்கள் அப்படின்னு யார் அவர் மீன் பண்ணாரு, அந்த குடும்பம் உங்களை என்ன செய்ததுன்றதெல்லாம் அதெல்லாம் வரலாறு, அதெல்லாம் வந்து பொதுவெளியில் விவாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களோடவே இன்றைக்கு போய் நீங்கள் கை கோர்த்து கொண்டு கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டால் யாராக இருந்தாலும், இவ்வளவு நாள் அண்ணன் எடப்பாடியார் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்க இந்த சாதிக்காரர்களை நீக்குகிறார், இவர்களை ஒதுக்குகிறார், அவர்களை ஒதுக்கி, அப்படியெல்லாம் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துரோகம் செய்கிறவர்கள், கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபடுகிறவர்கள், அவர் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டவர்களோடு சேர்க்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் நீக்கப்படுவார்கள். இது ராணுவ கட்டுப்பாடு கொண்ட இயக்கம், அம்மாவின் இயக்கம்ன்றதை அண்ணன் நிரூபிச்சிருக்கார். அம்மாவால நீக்கப்பட்டவர் ஒரு நிமிஷம் அத பேசலாம் சார். அம்மாவால நீக்கப்பட்டவர் நீங்க பதவி வாங்குனீங்க, தொட்டி போட்டுட்டு ஆர்கே நகர்ல பண்ணுனீங்க. ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு யார் யார் நீக்கப்பட்டாங்க அந்த பெரிய பட்டியல் இருக்குது, அத பத்தி பேசலாம். அதுக்கு முதல்ல வந்து மனோர் பாஷாவோட கருத்தை கேட்டு வந்தறேன். இருங்க வரேன். மக்களை ஏத்துக்கல. அந்த அண்ணாதிமுக பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியல. இந்த செங்கோட்டை நீக்கத்தோட பின்னணியில பாஜக இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஓபிஎஸ் தரப்பு முன்வைக்குது. எப்படி பாக்குறீங்க சார்? அது வந்து அதிமுக கட்சியினுடைய உள் விவகாரம். எந்த கட்சியினுடைய உள் விவகாரத்திலேயும் பாரதிய ஜனதா கட்சி தலையிட வேண்டிய அவசியமில்லை, அவர்களுக்கு தேவையும் இல்லை. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையை எதிர்க்கக்கூடிய டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்கள் இருவரும் சொல்லுகின்ற வாதம் என்பது எடப்பாடியார் தலைமையிலான கூட்டணி என்று சொன்னால் நாங்கள் அந்த கூட்டணியிலே இருக்க மாட்டோம் என்று தான் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது எடப்பாடியாருக்கு எதிரான டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்களோடு செங்கோட்டையன் இணைகின்ற பொழுது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது அந்த கட்சியினுடைய முடிவு. அந்த அடிப்படையில் பொதுச் செயலாளர் அவர்கள் அவருடைய கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டிருக்கின்ற செங்கோட்டையன் மீது அவர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இதில் பாரதிய ஜனதா கட்சி எங்கே வருகிறது? பாரதிய ஜனதா கட்சிக்கு செங்கோட்டையனை நீக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அதிமுகவினுடைய உள்கட்சி விவகாரத்திலே எடப்பாடியாருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. அவர் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அவர் கட்சி கட்டுப்பாட்டை மீறுகின்ற யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, செங்கோட்டையனை இதை எதிர்பார்த்து தான் தேவர் குரு பூஜைக்கு போய்விட்டு வருகின்ற பொழுது என் மீது நடவடிக்கை எடுத்தாலும் கவலை இல்லை என்று தான் செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறார். ஆக அவரே தன்னை நீக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து தான் காத்திருந்திருக்கிறார். எனவே இதிலே பாரதிய ஜனதா கட்சி எந்த வகையிலேயும் தலையிட வேண்டிய அவசியமும் இல்லை, அவர்களுக்கு தேவையும் இல்லை. செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்தாலும் சரி, இல்லை என்று சொன்னாலும் சரி, எங்கள் கூட்டணி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி, எடப்பாடியார் தலைமையிலான அதிமுகவோடு தான் கூட்டணி என்று அமித்ஷா அவர்கள் தீர்க்கமாக அறிவித்துதான் இந்த கூட்டணி. ஓபிஎஸ்க்கோ டிடிவிக்கோ செங்கோட்டையனுக்கோ சசிகலாவுக்கோ இடமில்லை அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்லலாமா, இல்ல அவங்களே ஏதாவது உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா தனி ஒரு அணியா? சார் அது சார் அது அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க சார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாராளுமன்ற தேர்தலில் இருந்த அவர்கள் எப்பொழுது எடப்பாடியார் தலைமையிலான அதிமுகவோடு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்திருக்கிறது என்று அமித்ஷா அறிவித்தாரோ அப்போதே அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியேறுகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு பின்னால் தேசிய ஜனநாயக கூட்டணியை பற்றி அவர்களுக்கும் கவலை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்களும் அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையும் இல்லை. சரி, ஓகே. பிரியன் சார், இப்போ வந்து அப்போ பாஷா சொல்றது போல இது வந்து ஒரு தனி அணியா தான் அவங்க இயங்க போறாங்க, நிச்சயமா என்டிஏவுக்குள்ள அவங்க வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி அதுல உறுதியா இருக்காரு. அப்போ அவங்களோட பிளான் அப்படிங்கிறது தனித்து தான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து வாக்குகளை பிரிக்கும், அது அதிமுகவுக்கு மைனஸாக போகுமே தவிர அதனால் ஒரு பிரயோஜனம் இருக்க போகிறதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட கிட்டத்தட்ட அவர் அதான் சொல்கிறாரு. அப்போ எங்கள் விஜய் பக்கம் போவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நம்பர் 1 பாயிண்ட் என்னென்னா வந்து அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்தில் பாஜக தலையீடே இல்லை அப்படின்னா இந்த செங்கோட்டையன் விஷயத்தில் செங்கோட்டையன் எதுக்கு போய் அமித்ஷாவை பார்த்தாரு, நிர்மலா சீதாராமனை பார்த்தாரு?
ஆரம்ப காலத்தில் 2017 என்ன நடந்தது? சசிகலாவை முதல்வராக எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு வித்யாசாகர் கவர்னர் ஒரு வாரம் இந்த சைடு வராதே இருந்தார். ஏன் வராதே இருந்தார்? அப்புறம் 7ஆம் தேதி எதுக்கு February 7 அன்றைக்கி எதுக்கு தர்மவிந்தம் இருந்தார் ஓபிஎஸ்? அப்புறம் நான் மோடி சொல்லி தான் நான் அமைச்சரவையில் சேர்ந்தேன்னு சொன்னார். அதிமுகவோட உட்கட்சி விஷயத்தில் பாஜகவோட தலையீடு இருக்குது. முதல்ல நான் உங்ககிட்ட சொன்னல, குருஷேத்திர போரில் கௌரவர்களும் பாண்டவர்களும் போட்டிடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. கிருஷ்ணரான பாஜக என்ன பண்ண போகுதுன்னு தான் இப்போ பார்க்கணும். ஆக்சுவலாக இங்கே கௌரவர்கள் யார், பாண்டவர்கள் யார்? அது பார்க்குறவங்களோட முடிவுக்கு நான் விட்டுறேன். இல்ல, எண்ணிக்கையில குறைவா இருக்கிறவங்க பாண்டவர்கள், எண்ணிக்கையில குறைவா இருக்கிறவங்க பாண்டவர்கள் சார். எண்ணிக்கையில குறைவா இருக்கிறவங்க தான் பாண்டவர்கள். அது எண்ணிக்கைக்காக சொல்றேன், ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. மக்களுக்கு புரியல. ஆக்சுவலா அதான் ஏங்க ஒரு இடம் கொடுங்க, கட்சியில் இடம் கொடுங்கன்னு கேட்கிறாரு ஓபிஎஸ். உங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன், 1 இன்ச் இடம் கூட கொடுக்க மாட்டேன்னு கௌரவர்கள் தரப்பில் சொல்லும் போது என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. அப்போ பாண்டவர்கள் யாரு, கௌரவர்கள் யாருன்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். நீங்க அப்போ கிருஷ்ணரான பாஜக என்ன பண்ண போகுது, அதுக்கு எந்த விதத்தில் அஃபெக்ட் ஆனால் அது என்ன பண்ணணும் தான் இப்போ பார்க்கணும். ஆக்சுவலா இப்போ இவர்களுக்கு என்ன இருக்கிற வாய்ப்பு? இவர்கள் எடப்பாடிக்கு பின்னடைவை கொண்டு வரணும். பின்னடைவை கொண்டு வரணும் கேட்குறாங்க. பாஞ்சாலி யாருன்னு கேட்குறாங்க. இல்ல, நான் அப்படி யாரையும் கொச்சைப்படுத்த விரும்பல. பாஞ்சாலி யாரு நீங்க சொல்ல வருது? அதனால இல்ல, பொது வெளியில சொல்ல முடியாது. அப்ப தெரியுது இல்ல, அப்ப கௌரவர்கள் பாண்டவர்கள் சரியா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க, நீங்க அது சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஒரு உதாரணம் சரியா இருக்கும்ல. பாஞ்சாலியின் பேசப்போனா அது வேற மாதிரி போயிடுது. பாஞ்சாலி யாருங்கறத டிபேட் முடிஞ்ச பிறகு அவர்ட்ட கேட்டுக்கலாம். இந்த விஷயத்துக்கு வர துரியோதனன் யாரு? கௌரவமானவர்கள் சொல்லுங்க. அண்ணா திமுக நான் முடிச்சிடுறேன். சரி, முடிச்சிடுறேன். அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், எங்களை சேர்த்துக்கோங்க, நாங்க எதையும் எதிர்பார்க்கலன்னு சொன்னவங்க கூட நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்றத உண்மை. அப்ப அப்படி சார் குடிக்கிறதுக்கு மன்னிக்கணும். அப்படிப்பட்டவங்க அவர் முடிச்சிரட்டுமே, அவர் முடிச்சிரட்டும். அதாவது 1 இன்ச் நிலம் கேட்டாரு, தர்மர் கேட்டாரு, அதை கூட கொடுக்க முடியாதுன்னு துரியோதனன் சொல்லிட்டார். அந்த மாதிரி என்னை சேர்த்துக்கோங்கன்னு சொன்னார் ஓபிஎஸ். உன்னை சேர்க்கவே முடியாதுன்னு சொன்னார் இபிஎஸ். இபிஎஸ் என்ன நினைக்கிறாரு, அவர் தான் பலம் பெற்றதா நினைக்கிறாரு, பலமோடு இருக்கிறதா நினைக்கிறாரு, கட்சி அவர் பின்னாடி இருக்கிறதா நினைக்கிறாரு, பொதுக்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாரும் அவர் பின்னாடி இருக்கிறதா நினைக்கிறார். வேற யாரும் சேர்ந்தா தன் தலைமை பதவிக்கு ஆபத்து வந்துருமோன்னு கூட அவர் நினைக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ தேர்தலை நோக்கி போகும்போது இத்தனை தோல்விகளுக்கு அப்புறம் ஒரு வெற்றியை பார்க்கணும்னு அவர் போயிட்டுருக்கார். ஒரு முதல்வர் கனவோடு போயிட்டுருக்கார் வச்சுக்கோங்க. ஒரு முதல்வர் கனவோடு போயிட்டு இருக்கிறவர் எல்லா சப்போர்ட்டையும் சேர்த்துட்டு வெற்றி பெறுறது ஒரு அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலாக எல்லோரையும் அரவணைத்து கொண்டு நான் சப்போர்ட் பேஸை வந்து இன்னும் அதிகமாக்கி கொண்டு போகிறது தான் ஒரு ஒரு யுக்தியாக இருக்க முடியும். ஆனால் இருக்கிறவங்களாம் போகிறாங்க. தேமுதிக அந்த கூட்டணியிலேருந்து விலகி போகுது. என்டிஏலேருந்து தினகரன் வெளில போகிறார், என்டிஏலேருந்து ஓபிஎஸ் வெளில போகிறார். அப்போது உங்கள் கூட்டணிக்கு யாருமே வரல. அந்த நிலைமையில இப்போது செங்கோட்டையன் அங்கே போயிட்டு அவர்கள் ஒரு அணியாக ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு என்ன? அவங்க வந்து எடப்பாடிக்கு ஒரு பின்னடைவு வரணும். எடப்பாடிக்கு பின்னடைவு வரணும்னா அதோட இன்னொரு அர்த்தம் என்னென்னா அதிமுகவுக்கு பின்னடைவு வரணும். எடப்பாடிக்கு எப்படி பின்னடைவு வரும்? அதிமுக தோற்றா தான் எடப்பாடி பின்னடைவு வரும். அதிமுக தோக்காத எடப்பாடி பின்னடைவு வராது. அவர் ஜெயிச்சார்னா அவர் இன்னும் பலம் பெற்றவராக மாறுவார். ஆக்சுவலாக அவர் பலம் பெற்றா மாறினால் அந்த குரூப்புக்கு வந்து பிரச்சனை வரும். அந்த குரூப்புக்கு பிரச்சனை வரும். அந்த குரூப்போட அரசியல் எதிர்காலம் வந்து பாதிக்கப்படும். அவங்களோட இருப்பை தக்க வச்சுக்கணும்னு அவங்க என்ன பண்ணணும்? எடப்பாடியை எழுத்து மோத வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? இவருக்கு பாஜக கூட்டணி இருக்குது, இன்னும் தேர்தல் நெருக்கத்தில் சில பேர் வரலான்னு அவங்க சொல்கிறாங்க. யார் வராங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு என்ன? விஜய் ஒரு கூட்டணி அமைச்சார்னா அதில் சேர்றதுக்கான வாய்ப்பு. அண்ணாமலை இன்னைக்கு பேட்டியில் கடைசியாக என்ன சொன்னார்? அதை சொல்ல விட்டுட்டீங்க. நீங்கள் பிடிச்சிருந்தா இருப்பேன், பிடிக்காட்டி போயிட்டே இருப்பேன். அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? அவர் தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் எல்லாம் ஒரு பிளானில் இருக்காங்க. அதிமுகவும் பாஜகவும் ஒன்றா இல்லை வச்சுக்கோங்க. கடைசி கட்டத்தில் அதிமுக பாஜக விட்டு வந்துடுத்துன்னா அவங்க பாஜகவில் போய் சேருவாங்க. அதிமுகவும் பாஜக ஒன்றா. அண்ணாமலையோட மனசுல யார் இருக்காங்க? அவர் பேசுறதை வச்சு எப்படி புரிஞ்சுக்கிறது? அது யார் பேச? அண்ணாமலையோட பேச்சு. அண்ணாமலை ரொம்ப சிம்பிள். அவருக்கும் எடப்பாடி எதிரி தான். தினகரனுக்கு எப்படி எடப்பாடி எதிரியோ, ஓபிஎஸ்க்கு எப்படி எடப்பாடி எதிரியோ, அதே மாதிரி அண்ணாமலைக்கும் எடப்பாடி எதிரி தான். அவர் பதவி ஒரு பறிச்சாருன்னு அவர் நினைக்கிறார் ஆக்சுவலா. அதனால இந்த எலெக்ஷன்ஸ்ல எடப்பாடியை தோக்கடிக்கிறது அண்ணாமலை. இதுக்கு முன்னாடி அவர் விஷயத்தை சொன்னார்ல, எடப்பாடியை முதலமைச்சராக்கி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியும் பேசலாம். ஒரு காலத்தில் சொன்னார் சார். இன்னைக்கு அவர் வார்த்தைகள்லாம் முழுங்குறாரு. பார்க்குறீங்களா? எங்கே போனாலும் அவர் என்ன கேட்குறாங்க? எப்போ தண்ணி கட்சி ஆரம்பிக்கிறீங்க தானே கேட்குறாங்க. இன்னைக்கு என்ன சொல்லிட்டார்? பிடிச்சா இருப்பேன், பிடிக்காட்டி போயிடுவார். இப்போ ஒரு விஷயம் தெளிவாது. அதாவது இனிமேல் வரப்போகிற மாதம் எப்படி இருக்குன்னு சொல்ல, மாதங்கள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம அரசியல் நோக்கத்தை, அரசியல் எப்படி ப்ரொசீடாக தான் நம்ம பார்க்குறோம். அண்ணாமலை, தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன், சசிகலா இவங்கெல்லாம் சேர்ந்து விஜயோடு சரி ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக அப்படி சேர்ந்தாங்கன்னா அவங்களால வந்து அதிமுகவை தோக்கடிக்க முடியுமா? அதிமுக பாஜக அன்றைக்கி தோக்கடிக்க முடியுமான்னா சில சவுத்தில் சில இடங்களில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பெரும்பாலான இடங்களில் வாய்ப்பு கிடையாது. ஆனால் அவங்க ஸ்பாயிலராக இருப்பாங்க. அதிமுகவை தோக்கடிக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருப்பாங்க. அது மட்டும் டெஃபினட்டாக ஒரு பெரிய கட்சி எதிர்க்க நிற்கிற திமுக அது வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அதிமுக ஓட்டை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதன் மூலமாக கொடுப்பாங்க. இல்லைங்க அதிமுகவும் பாஜகவும் ஒன்றா தான் இருக்குன்னா இந்த நிலைமை, விஜய் தனியாக இருக்கார், அங்கே வரல போகலைன்னா விஜயோடு சேருவாங்க.
அதிமுக பாஜக விட்டு வந்துடுத்து, அதிமுக விஜயோட போகிறது வச்சுக்கோங்க, அப்போ இவங்க நேராக பாஜகவுக்கு போயிடுவாங்க, அங்கேயே தான் கண்டினியூ பண்ணுவாங்க. அப்பவும் அதிமுகவை தோக்கடிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்குவாங்க. நான் சொல்கிறது கடைசி ஆப்ஷன், அதிமுக தவேக பாஜக மூணுமே ஒன்றா இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இடத்துல தான் இவங்களுக்கு பிரச்சனை வருது ஆக்சுவலாக. அப்போ இவங்க திமுக அணியில் போய் சேர முடியாது. திமுக அணியில் சேர்ந்தாங்கன்னா இவங்க திமுகவோட பி டீம் இன்னைக்கு நேற்றே சொல்கிறாரு இல்லையா, அது இன்னும் உறுதியாக சொல்வார். திமுக அப்படின்னு சொல்லிட்டாலே அதிமுக இருக்கிற தொண்டர்கள் உஷாராயிடுவாங்க, அந்த சப்போர்ட் பேஸ் வந்து கொஞ்சம் கலைஞ்சிரும் ஆக்சுவலாக. அதனால் அந்த இடத்துல தினகரனோ இல்லை ஓபிஎஸ்ஸோ செங்கோட்டையனோ என்ன மாதிரி முடிவெடுப்பாங்க, தனியாக ஒரு அணி அமைப்பாங்களா, அது வந்து ஸ்பாய்லராக இருக்கும். சவுத்துலேயோ சில ஏரியாக்களில் அதிமுக ஓட்டை பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி 3-4 ஆப்ஷனில் வந்து அவங்க ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் காலப்போக்கில் எனக்கு தெரிஞ்ச பிரைட்டான ஆப்ஷன் என்னென்னா, அண்ணாமலை, தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன், விஜய், இந்த அணி வந்து 3வது அணியாக இருக்கிறது. அதிமுகவுக்கு போட்டி போட்டு பைபோலார் பாலிடிக்ஸில் 2வது இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ரைட், ஓகே. ஜென்ராம் சார், ஒரு புதிய அணி உருவாகிறதுக்கான அந்த சாத்தியக்கூறுகளை பற்றி பிரியன் சொன்னார். அந்த கட்டமைப்பு உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறது ஒன்று. 2வது, நேற்று அந்த நிகழ்வில் கூட ஓபிஎஸ்ஸோ டிடிவியோ, அதாவது ஓபிஎஸ் செங்கோட்டையனும் போய் சசிகலாவை பார்த்தாங்களே தவிர டிடிவி பார்க்கல. அவர் தனியாக கிளம்பிட்டார், டைம் ஆகிடுச்சு, நான் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு சொல்லிட்டு. சசிகலாவை டிடிவி ஏற்றுக்குவாரா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. இதெல்லாம் எங்கே போய் முடியும்? இல்லை, அந்த நேற்று சந்தித்த 3 பேரும், அவங்க 3 பேருக்கும் சசிகலா அவர்களோட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்லையும் சிக்கல்கள் இருக்கிறதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் டிடிவியால் இருந்து பார்த்துட்டு போக முடியல அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுது. அது போக இப்போ நண்பர் கோலப்பன் சொல்றதுலேருந்து அதே விஷயம்தான் தெளிவாக தெரியுது. அதாவது தனியாக சுயேட்சையாக பலாப்பழம் மாதிரி சின்னத்துல நிற்பதோ, அல்லது டிடிவி கையில இருக்கிற ஏற்கனவே டிடிவி கையில இருக்கிற ஒரு சின்னத்துல நிற்பதோ கேவலமானது அல்லது கீழ்த்தரமானது அப்படிங்கிற ஒரு உணர்வை வெளிப்படுத்துறாரு. அப்படி நிக்கிறதாக பேசுவதே கீழ்த்தரமானதுன்னு சொல்றாரு. அப்போ அவங்க இன்னும் எதை நம்புகிறார்கள் என்றால், சட்டப்பேரவை தேர்தலுக்குள்ள அதிமுகவிடம் இருந்து இரட்டை இலை சின்னத்தை வாங்கிவிட முடியும் அல்லது முடக்கிவிட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் வெளிப்படுத்துற மாதிரி தெரியுது. இது எப்படி ஹைபாத்தட்டிக்கலோ அதே மாதிரி சின்னத்தை முடக்கி விடலாம் அல்லது இவங்களுக்கு ஆதரவாக எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துரும்னு சொல்றதும் ஹைபாத்தட்டிக்கல் தான், அதுவும் ஊகம்தான். புதிய கட்சிகள் இன்னும் தெளிவாக தெரியாத சூழல்ல புதிய கூட்டணி வரும்னு சொல்றதும் ஊகம்தான். எல்லாமே ஊகம்தான். இதுல தன்னுடைய ஊகங்கள் மட்டும் நிலையானது, மற்றவர்களுடைய ஊகங்கள் கீழ்த்தரமானது அப்படின்னு நினைக்கிறது அவருடைய உரிமை. அவர் நினைச்சிட்டு போட்டோம், அதை பற்றி நான் கவலைப்படலை, விட்டுறேன். ஆனா விஜயோட சேருவது அப்படின்னு சொல்றீங்கல்ல, விஜயோட சேர்வதற்கு இவர்கள் எல்லார் மேலேயும் வழக்கு இருக்கு அல்லது இருந்தது இருக்கு. இவங்களை கூட்டணிக்குள்ள சேர்த்துட்டு திமுக ஊழல் செய்கிறது, திமுக முறைகேடுகளில் ஈடுபடுகிறதுன்னு பேசுவதற்கான தார்மீக உரிமை வந்து விஜய் கட்சிக்கு கிடைக்குமா? அப்ப இவர்களோடு விஜய் கட்சியிலேருந்து கூட்டணி சேர்வார்களா? அப்ப இவர்களுக்கு இருக்கக்கூடிய சாய்ஸ் என்ன? இவங்க வெளியில வர்றாங்க, இபிஎஸ்ஐ தோற்கடிக்கணும்னு தான் பேசுறாங்களே தவிர இபிஎஸ் கூட்டணியில் இருக்கிற கட்சிக்கு இவர்களுக்கு இடையில உண்டான உறவு என்னன்னு பேசல. இல்ல, ஊழலுக்கு எதிராக தொடர்ந்து விஜய் பேசிட்டு இருக்காரு. ஆனா இங்க இருக்கக்கூடிய அந்த 4 பேர் மேலையும் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது இருக்குது. அவங்கள போத இவர் ஏத்துக்குவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கே சார். அதான் ஏத்துக்குவாராங்கிற கேள்வியில தான் அந்த அடிப்படையானது. அதனாலதான் அவங்க தனியாக நிற்கணுங்கிற சூழல் வருது. அப்படி தனியாக நிற்கக்கூடிய வாய்ப்பு வந்து பிரியன் பல பாசிபிலிட்டிஸ சொல்றாரு. அது ஓகே, அது எல்லாமே ஒரு பாசிபிலிட்டி, அது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் தான். ஆனா எனக்கு நான் இந்த டெவலப்மெண்ட்டை இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குறது வந்து என்ன விஷயம்னா, பிஜேபியோட இந்த ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் இவர்களுடைய உறவு என்ன? என்டிஏவுக்கு எதிராக 234 தொகுதிகளிலையும் கேண்டிடேட் போடுற அளவுக்கு இவர்கள் வலிமையாக இருக்கிறார்களா? இல்ல என்டிஏல ஒரு கட்சிக்கு எதிராக கேண்டிடேட் போட மாட்டோம், அதிமுகவுக்கு எதிராக மட்டும்தான் கேண்டிடேட் போடுவோங்கிற நிலைப்பாட்டை எடுக்க போகிறார்களா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. பீகார்ல எப்படி சிராக் பாஸ்வான நிதிஷ்குமாருக்கு எதிராக கேண்டிடேட் போட்டாரு, ஆனா என்டிஏல பிஜேபிக்கு எதிராக கேண்டிடேட் போடல போன தேர்தலில் 20ல. அதே மாதிரியான ஒரு சூழலை நோக்கி நகர்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் வருது. திமுகவோடு கூட்டணிக்கு போகவே முடியாது அப்படின்னு சொல்றதும் ரொம்ப ஃப்ளூயிடான சிச்சுவேஷன் தான் நான் நினைக்கிறேன்.
ஏன்னா அங்க வந்து விஜய் என்டிஏக்குவே நேரடியாக விஜய்க்கு போகிறார், விஜய் போகிறார் என்ற சூழல் வந்தா எடப்பாடி பழனிசாமியினுடைய குரோத்தை தடுப்பதற்கு இவர்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. திமுக சைடுல போய் செல்வாக்கு சைடு சப்போர்ட்டை கொடுத்தாகணும். இல்லை என்றால் தனியாக எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்சி நிற்கக்கூடிய தொகுதிகள் எல்லாத்துலயும் இவங்க கேண்டிடேட் போடணும். அப்போ போட்டி வந்து இவங்க அதிமுக மட்டும்தான் எதிர்த்து போட்டியிடுகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு தான் அவங்க வர்றாங்க. அப்படி பல பல கேள்விகள் இருக்கு. நேற்றே வந்து திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை ஓபிஎஸ் ஓப்பனா பேசுறாரு. டிடிவி அதை ஓப்பனாக பேசல. அவர் டிடிவி வந்து அம்மா ஆட்சி, புரட்சி தலைவர் ஆட்சி, அதை மீண்டும் உருவாக்குவோம், துரோகத்தை வீழ்த்துவோம் அப்படிங்கிற 2 லைன் தான் அவர் பேசுறாரு. ஸ்பெசிபிக்கா திமுகவுக்கு எதிரான டிக்ளரேஷன் எதுவும் டிடிவிட்டேருந்து வரல. ஆனா ஓபிஎஸ் வந்து ஏதோ ஒரு கட்டத்துல அந்த செய்தியாளர் சந்திப்புல திமுக தான் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு அவர் டிசோன் பண்ணிக்கிறார் அந்த இடத்துல இருந்து. ஆக இது போன்ற கேள்விகள்ல அந்த மூவருக்கும் இடையில என்ன கருத்தொற்றுமை இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஒரு பாயிண்ட் தெளிவா இருக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவது அப்படின்னு. அப்போ பல கேள்விகளை முன்னிலைப்பிருக்கீங்க. இதற்கான பதில கோலப்பன்ட்டையும் சசிரேகாவட்டையும் நான் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்விக்கலாம் தொடரும். கேள்விக்கலாம் தொடர்கிறது. கோலப்பன், உங்ககிட்ட தான் வரேன். இரட்டை இலை மேலே ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருக்குது உங்கள் டீம், எப்படியாவது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜென்ராம் சார் குறிப்பிட்றது அப்படிங்கிறது வந்து அதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறது போல் ஒரு வேளை இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிறது வந்து எடப்பாடிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சசிகலா யார் ஆதரிக்க போகிறாங்க சார்? அதாவது ஓபிஎஸ்வா எடப்பாடியவா? மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம் சார் வந்து சொன்ன கருத்தில் நான் கீழ்த்தரமாகன்னு சொன்னதை வந்து குக்கரை நான் பேசலை. நீங்கள் நல்லா புரிஞ்சுருக்க. நீங்கள் அந்த அளவுக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் செங்கோட்டையன் அவர்களையும் நீங்கள் இட போட வேண்டாங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டால் அவர் ஒரு அமமுக கட்சிக்கு பொதுச் செயலாளர், அவர் ஒரு இயக்கம் தனியாக வச்சுட்டார். எப்போ நாங்கள் வந்து உரிமை மீட்பு குழுன்னு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், சரி, அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகங்கிற போர்வையில் வாரார். நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. 3 பேரும் 3 இதில் தான் இருந்து அங்கே 3 தமிழும் ஓரிடத்தில் நின்று தாய் வழி வந்த தங்கங்கள்லாம் நேர்வழி வந்தால் நாளை நமது என்ன முடிவில் அந்த இடத்துல தேவர் ஐயா நினைவிடத்தில் ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு ஒன்னா கை கோர்த்திருக்கீங்க, அப்பாற்பட்டு அங்கே நாங்கள் சேர்ந்தது. அது வந்து சார் அவர்கள் நல்லா தெரிஞ்சிடணும். 2வது நாங்க நாடாளு கேட்டது அப்படிங்கிறது இல்ல, அதனாலதான் நான் சொன்னேன். அந்த அளவுக்கு பேர் அங்க வந்து நின்னீங்க, அவங்க ஒரு போர்வையை போத்திட்டு வரீங்க, எல்லாரும் திரும்ப ஒரே போர்வையை போத்திக்க போறீங்களா இல்ல ஆளாளுக்கு ஒரு போர்வையோட போறீங்களா? என்னன்னா 2024 மோடி வேண்டான்னு எடப்பாடி பழனிசாமி தனியா போனாரு. அப்போ நாங்க மோடி வேணும்னு நாங்க வேலை பார்த்த உடனே அப்ப எல்லாரும் சொல்லிட்டாங்க ஓபிஎஸ் வந்து தாமரை சின்னத்துல தான் நிக்கணும், வேற வழியே கிடையாதுன்னாங்க. ஆனா அவர் வந்து ஒத்த ஆளா நின்று பலாப்பழத்துல நின்னாரு, 3.5 லட்சம் ஓட்டு வாங்கினாரு. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் அவர் விட்டுருந்தாருன்னா எல்லா இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் இழந்துருவார். சும்மாவே 7 இடத்துல டெபாசிட் காலி. 234 தொகுதியில் 8 சட்டமன்றம் தான் வெற்றி பெற முடிஞ்சது. நாடாளுமன்றத்தோட கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட ஆளுமை அவ்வளோதான். அந்த காலகட்டத்தில் சின்னத்தை கொடுங்க, கொடியை கொடுங்க, அவர் வெற்றி பெற்றுட்டு வந்துருவாருங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தது பாஜக. அந்த பாஜக தான் திரும்பி என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்து அமித்ஷாவிட்ட யார்ட்டையும் கேட்காம அவரை கொண்டு வந்து என்டிஏ கூட்டணிக்கு தலைவர்னு வச்சுட்டாங்க. இப்போ அண்ணன் முனைவர் பாஷா சொன்னாரு, உள்கட்சி அரசியலுக்குள் தலையிடாது பாஜக. என்ன முறையில் சார் நீங்க சொல்றீங்க? அப்போ என்டிஏ கூட்டணியில் நீங்களும் தானே இருந்தீங்க எங்க கூட. 2024 மோடி வேணும் மோடி வேணும் தானே நீங்க உழைச்சீங்க. அப்போ நீங்க என்டிஏ கூட்டணியில் இருக்கும்போது மோடி வர வேண்டாம்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்து இந்த என்டிஏ கூட்டணிக்கு தலைவர் ஆக்குறீங்களான்னு ஒற்றை வார்த்தை கேட்க தமாகால தைரியம் இருந்தா அமித்ஷா கிட்ட வாயை புத்திட்டுலாம் நிக்கிறீங்க. உங்களை கூப்பிடவே இல்லையே. ஒரு என்டிஏ கூட்டணிக்கு தலைவராக வைக்கும் போது நீங்க ஒரு கூட்டணி கட்சி தலைவர், உங்களை கொஞ்சமாவது மதிச்சாரா அமித்ஷா? இல்ல அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை கூப்பிட்டாரா? மதியாதார இடத்துல நம்ம இருக்க வேண்டாம்னு நாங்க வெளியில வந்துட்டோம். உங்களுக்கு அந்த தன்மானம் இல்ல. நீங்க என்ன பண்றீங்க, திரும்பியும் அமித்ஷா அது தலையிடாது பாஜகவுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரீங்க. சார் நான் என்ன சொல்றேன், பாஜக அன்னைக்கே தலையிட்டது. என்னைக்கு என்டிஏ கூட்டணிக்கு தலைவரா கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமியை உட்கார வச்சாங்களோ அன்னைக்கு அதிமுக உள்ள பாஜக கபலீகரம் பண்ணிவிட்டது. செல்வாக்கு கிடையாது. பாஜக எங்க இருக்குன்னு தேடிதான் கண்டுபிடிக்கணும். கூட்டணி இல்லவே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப உறுதியா தான் இருக்கீங்க. அதுல எந்த சார் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் என்டிஏ கூட்டணிக்கு. ஒரு செகண்ட் முனவர் எடப்பாடி பழனிசாமி
பழனிசாமி தான் முதல்வர், என்டிஏ கூட்டணிக்கு தலைவர்னா அப்படிப்பட்ட எங்களுக்கு அந்த என்டிஏ கூட்டணி தேவையில்லை. ரெண்டாவது அண்ணா சொன்ன அந்த சசிகலாவை பத்தி ஒரு கேள்வி ஒரு நிமிஷம் அதுக்கு முடிச்சுட்டு நான் வரேன், நீங்களே வர மாதிரி. அதாவது அடுத்தது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா டிடிவி தினகரன் சாரை பத்தி இங்க தெரியாது, அவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து அம்மா பீரியட்ல 98ல இருந்து 96ல அம்மாவுக்கு பேரிழப்புகள் ஏற்படுத்தப்பட்டு தோல்வியை கண்ட பிறகும் அங்க நின்று அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து டெல்லி லாபி பண்ணி அவர் 98ல வாஜ்பாய் அரசோட சேர்ந்து கூட்டணி வைக்க மும்முரமா நின்று உழைச்சவர். எத்தனை பேர் சார் எங்க மாவட்டத்து முன்னாள் அமைச்சரா நான் சொல்லக்கூடாது, முன்னாள் அமைச்சரை செவுட்டில் அடிச்சாரு சார். தொகுதியில வரும்போது ஒரு முன்னாள் அமைச்சரை செவுட்டில் அடி கொடுத்தவர் டிடிவி தினகரன் சார். நாங்கெல்லாம் பார்த்தோம். ஒரு தொகுதிக்கு வரும்போது அம்மாவுக்கு ஏற்பாடு பண்ணலன்னு சொன்னா எங்க மாவட்டத்தை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சரை செவுட்டில் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர், அவருக்கு வியூகம் அமைக்க தெரியும் சார். புரட்சி தலைவி அம்மாவோட 20 ஆண்டு காலம் பயணித்தவர், கட்சியோட பொருளாளர், 3 முறை முதல்வராக இருந்த ஒரு அண்ணன் ஓபிஎஸ், அவருக்கு வியூகம் அமைக்க தெரியும். நீங்க உடனே தாவேகா வருது, விஜய் கூட பண்ண சார். இங்க எங்களுக்கு கட்டமைப்பு இருக்கு சார், டிசம்பர் வரைக்கும் பொறுத்துடுங்க. இப்பதான் 4-5 ஆயிருக்கு. இது 50 ஆகுதா 500 ஆகுதாங்கிறது நீங்க போக போக பாருங்க. நீங்க எங்களுக்கு தேவை, நான் பலமுறை சொல்லியிருப்பேன். அதான் சார் கேக்குறேன். இப்ப இரட்டை இலை அப்படிங்கிறது எடப்பாடி கிட்ட தான் இருக்குது வச்சுக்கோங்க. சசிகலா யார் ஆதரிக்க போறாங்க? அதுக்கும் ஒரே ஒரு சொல்ல, மருது சகோதரர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் சொன்னாரு, அண்ணன் சொன்னீங்க. மருது சகோதரருக்கு வெள்ளிக்கவசம் சாத்திட்டு வரும்போது அண்ணன் ஒரு கதை சொன்னார், பாத்தீங்களா? எல்லா வழக்கும் கீழாமை நீதிமன்றத்தில் இருக்கு, 6 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. தேர்தல் ஆணையத்தில் 2 வழக்கு இருக்கு. அரசியல் தெரிந்தவர்கள், அரசியல் புரிந்தவர்கள் அன்னைக்கு அவர் பேட்டி கொடுத்த அன்னைக்கே புரிஞ்சிருக்கணும். அது 3ஆவது நாள் அவர் ஐயா தேவர் நினைவிடத்தில் காட்டுறாரு. அரசியல் நிறைய சூதுவாது இருந்துதான் பண்ண முடியும், இல்லைன்னா அரசியல் செய்ய முடியாதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தெளிவா செய்கிறாரு. ரெட்டலை சின்னத்தை எப்படி கேட்க போறோம், எப்படி வாங்க போறோம், ஜனவரி மாசம் தேர்தல் கமிஷன்ல யார்கிட்ட சின்னம் இருக்க போது, கொடி இருக்க போது, கட்சி இருக்க போது, தொண்டர்கள் எங்க இருந்து வர போறாங்கங்கறத நீங்க பொறுத்திருந்து பாருங்க. அதுக்குள்ளே நீங்க கட்சியோட கூட்டணி வச்ச கொடி இன்னும் எங்களுக்கு தான், சின்னமும் எங்களுக்கு தான், காத்திருங்க, டைம் இருக்குது. 2-3 ஆச்சு, 3 நாளாச்சு, 4-5 ஆச்சு, இன்னும் ஆகும், நிறைய ஆகும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட பேசுறாரு. கோலப்பன் ஆவேசமா பேசுவாரு, இன்னைக்கு காமெடியா பேசுறாரு, வித்தியாசமான வேடம் போட்டிருக்காரு இன்னைக்கு. அதனால அவர் பேசும்போது நான் எதுவும் குறுக்கில்ல, அமைதியாக தான் இருந்தேன். இப்படிப்பட்டவர் தான் வந்து குருமூர்த்தி தான் என்னை இயக்கினார், அதனால தான் அந்த கர்மாந்திர யுத்தத்தை நான் தொடங்கினேன், கர்ம யுத்தம்னு அப்படின்னு சொன்னாரா. அதுக்கப்புறம் மாயமான் டிடிவி தினகரன் சொன்னாரா. இந்த குடும்பம் வந்து அம்மாவின் மரணத்தில் மர்மம் இருக்கிறது, இந்த குடும்பம் தண்டிக்கப்பட வேண்டும்னு சொன்னாரா. மன்னார்குடி மாஃபியா குடும்பம், இவர்கள் வாழவே விட மாட்டாங்கன்னு சொன்னாரா. வெங்கடேஷ் வந்து என்னுடைய சட்டையை பிடித்தார், டிடிவி தினகரனுடைய மச்சான், அதனால தான் உடனே முதலமைச்சர் பதவியை எழுதி கொடுத்துட்டு வந்துட்டீங்களா. நான் 10% தான் சொல்லியிருக்கேன், இன்னும் சொல்ல வேண்டியது 90% இருக்குதுன்னு சொன்னாரா. இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு இப்பதான் உங்களுக்கு நல்ல பட்டம்லாம் கொடுத்தேன், கொஞ்சம் அமைதியா இருக்கு. வரலாறு எல்லாருக்குமே வரலாறு எல்லாரும் யாரும் எதையும் பேசல. அதுக்கப்புறம் நாங்க வந்து இவங்களை நீக்கப்பட்டவர்கள் தான் எடப்பாடியார் அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் தெளிவா இருக்காரு, எல்லா தொண்டர்களும் அதுல தெளிவா தான் இருக்காங்க. இப்படி எல்லாம் மாத்தி பேசிட்டு திரும்ப ஓடி போயிட்டு அண்ணாமலை வந்து போன்றவர்கள் இங்க வந்து எங்கள் தலைவர்களை வந்து கொச்சைப்படுத்தும் போது நீங்க சொன்னீங்க எடப்பாடியாருக்கு ஆளுமை இல்லைன்னு. ஆளுமை இல்லாம தான் எங்களுடைய கீழே நின்று 75 சீட்டு சட்டமன்றத்தில் ஜெயிச்சோம்னு நாங்க நினைச்சிருந்தா இந்த பாராளுமன்ற தேர்தலில் 20க்கும் மேற்பட்ட சீட்டுகளை என்டிஏ கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்று இருக்க முடியும். உங்களுக்கே தெரியும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தர்மபுரி போன்ற பகுதிகளில் எவ்வளவு எட்ஜில் போச்சு அப்படின்றது. ஆனா இந்த கூட்டணியோட சேர்ந்திருந்தா எப்படி மாபெரும் வெற்றி பெற்று. ஆனாலும் அப்படி ஒரு கூட்டணி எங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய இயக்கம், எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய சுயமரியாதை தான் முக்கியம். தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுதான் தலைவரின் முடிவுன்னு அம்மாவை போல ஒரு தலைவராக இல்ல. இதே நீங்க பலாப்பழத்தை பாஜக போயிட்டீங்க. இப்ப அந்த சுயமரியாதை விட்டுட்டு தானே திரும்ப பாஜக போயாச்சு. இல்ல, சுயமரியாதை விட்டுட்டு எங்க போனது? நேற்று முதலமைச்சர் கூட பேசியிருந்தாரு. பெரியார், அண்ணா போன்றவர்கள் அவர்கள் சொன்ன சுயமரியாதையின் படி இவர்கள் வந்து பாசிச பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கிறார்கள். பாசிச பாஜகவோட அன்னைக்கு 98ல கூட்டணி வச்சு 2004 வரைக்கும் முதல்வர் பதவி, அமைச்சர் பதவிகளை அனுபவிச்சது இதே திமுக. அவர்களும் வெக்கம் இல்லாமல் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவங்க சொன்னாங்க நான் அப்படியெல்லாம் பேசல அப்படின்னு. இதே அண்ணாமலை போன்றவர்கள் நான் அப்படி சொல்லல இப்படி சொல்லலன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் விளக்கம் கொடுத்த பின்னாடி கால மாற்றம், கால சூழல், கூட்டணிகள் சேருவதில் என்ன தவறு? இதே தான் நான் சொன்னேன் இல்லையா, திமுகவுடைய கூட்டணி எப்படி
எப்படியெல்லாம் இருந்தது, நேருவின் மகளே வருக, நல்லாட்சி தருகன்ட்டு, கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படிலாம் மாற்றி மாற்றி பேசியவர்கள். அப்படிலாம் நாங்கள் யார்கிட்டையும் போய் காலில் விழுந்தெல்லாம் இல்லை. நாங்கள் நினைச்சிருந்தா அப்படி வச்சிருக்க முடியும். ஆனால் அவர்கள் வந்து இல்லை அப்படி தேவையே இல்லைன்னு போனோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, மறுபடியும் போயிட்டு அதே அன்னைக்கு நம்ம சார் கூட சொன்னார், பிரியன் சார், இவர்கள் பாண்டவர்களாக இருக்கிறார்கள், எண்ணிக்கையில் குறைவாக இருப்பதால் அவர்கள் பாண்டவர்களாகி விட மாட்டார்கள், பஞ்சமா பாதகர்கள்னு சொல்றேன் நான். இதே தர்மர் என்ன சொன்னார், தர்மர் சொன்னார் கொஞ்சம் நிலம் கொடுங்கன்னு கிருஷ்ணர் கிட்ட கேட்டாரு சார் சொல்றாரு. இதே தர்மர் என்ன பண்ணாரு, இன்னைக்கு அவர் சூதாடும் போது கிருஷ்ணர் வந்துவிடக் கூடாது அந்த இடத்துக்கு தான் நினைச்சாரு. கிருஷ்ணரே என்ன சொன்னாரு, நான் வந்துவிடக் கூடாது அங்கே நீ சூதாடும் போது தான் நீ நினைச்சே தவிர நான் என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டு அங்க வந்து உன்னை காப்பாத்திருப்பேன் தான் கிருஷ்ணரே சொல்றதுதான் வரலாறு. ஆனா இவர் என்ன பண்ணாரு, அதே கிருஷ்ணர், நீங்க எங்களுக்கு கிருஷ்ணர் இல்லை இவர் சொன்னதால சொல்றேன் நான், அதே கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு பலாப்பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுல ஜெயிக்க முடியலன்னு சீச்சி இந்த பழம் புளிக்கும் இன்னைக்கு ஓடி வரீங்க நீங்க. இப்படியாக இருக்கக்கூடியவர்கள் நீங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. கேட்க விரும்புறாரு, சிரிக்கிறாரு பிரியன். அவர் சொன்னதுக்கு நான் சொல்றேன், அவருடைய பாணியில் உதாரணம். அதனால நீங்க அப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க. எண்ணிக்கையில குறைவாக இருப்பவர்களா நான் சொன்ன மாதிரி அவங்க பாண்டவர்கள்லாம் கிடையாது. எங்களுடைய பீஷ்மராக அண்ணன் எடப்பாடியார் வச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். எங்களுக்கு யாருடைய தயவும் கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலாக கிருஷ்ணரே அறிவுரை கேட்கும் இடத்தில் பீஷ்மர் இருந்தார், சாகாவரம் பெற்றவர்ன்றதை நீங்க நினைவுல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவர் சொன்னாரு நாங்க அப்படி பண்ணோம், இப்படி எல்லாம் ஏன் பேசுனீங்க, அப்போ இப்ப அங்க போயிட்டு நாளைக்கே திரும்ப என்ன பண்ணுவீங்க, வந்து என்ன பண்ற பேசுறீங்க, இப்ப 2 நாள் முன்னாடி திமுக கூட்டணி தான் வெற்றி பெறுன்றீங்க. அதே இடத்துல சொல்லிருக்கலாம்ல, நான் இல்ல அப்படி சொல்லல அப்படின்ட்டு. இதே பார் சட்டமன்றத்துல என்ன சொன்னாரு, எங்க அப்பாவுக்கு வந்து பராசக்தி வசனம் பிடிக்கும், இன்னைக்கும் எங்க அப்பா பெட்டியில நான் அதை எடுத்து பார்ப்பேன் பேசுறீங்க. இப்படி மறைமுகமாக இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று நினைப்பவர்களை எப்படி கட்சியில வைத்திருக்க முடியும்? இப்படி மாறி 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 பேசிட்டு ஆணையம் வைங்க நீங்க, அப்புறம் எனக்கு குருமூர்த்தி தான் சொன்னாரு நீங்க, அதே பிரதமர் தான் என்ன வந்து ஒருங்கிணைப்பாளரா சேர்த்து விட்டாருன்னு சொன்னீங்க. யாருக்குமே நீங்கள் நன்றியாகவும் தொண்டர்களுக்கு கூட உண்மையாகவும் இல்லையே நீங்க. அப்புறம் எப்படி வந்து இந்த நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்றைய விவாதம் தொடர்பா நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். அந்த கேள்வி என்னன்னு பார்த்துருவோம். அதிமுகவிலிருந்து செங்கோட்டையனை நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருப்பது அப்படிங்கிறது வந்து அதிமுகவை பலவீனப்படுத்தும், எடப்பாடியோட கை ஓங்கும், புதிய அணி வேகமெடுக்கும், எந்த தாக்கமும் இருக்காது. அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். அதில் வந்து அதிமுகவை பலவீனப்படுத்தும் அப்படிங்கிறது தான் 65% பேர் குறிப்பிட்டிருக்காங்க. எடப்பாடி கை ஓங்கும் அப்படின்னு சொல்லி 17% பேரும், புதிய அணி வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி 9% பேரும், எந்த தாக்கமும் இருக்காது அப்படின்னு சொல்லி 9% பேரும் குறிப்பிட்டிருக்காங்க. இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். கேள்விக்கலாம் தொடர்கிறது. முனவர் பாஷா, உங்ககிட்ட தான். பாஜகவுடைய எப்போதுமே பாஜகவுக்கான விருப்பம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒன்றுபட்ட அதிமுக தான் அப்படிங்கிறத திரும்ப அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பிளவுபட்டு நிற்கிறவங்களை திரும்ப சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சி ஏதாவது அமித்ஷா எடுப்பாரா? சார், முதல்ல வந்து நான் கோலப்பன் அவர்களுக்கு சொல்ல விரும்புவதெல்லாம், தன்மானத்தை பற்றி தலைவர் வாசனுக்கோ அல்லது தமாக தொண்டனுக்கோ கோலப்பன் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியை தூக்கி எறிந்துவிட்டு தனி இயக்கம் கண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை மீண்டும் தொடங்கி 11 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கின்ற தன்மானமிக்க தலைவர் வாசன் அவர்கள். அது மட்டுமல்ல, மீண்டும் எங்களை சேர்த்து கொள்ளுங்கள் என்று யாரிடமும் மண்டியிடக்கூடிய தலைமையும் அல்ல தலைவர் வாசனுடைய தலைமை. கோலப்பனுக்கு சொல்லுகிறேன், எடப்பாடியார் அமித்ஷாவை சந்திப்பதற்கு முன்னால் சந்தித்த ஒரு கட்சி ஒரு தலைவர் என்று சொன்னால் தலைவர் வாசன் தலைமையிலே நாங்கள் எல்லாம் 10 பேர் போய் அமித்ஷாவை அந்த ஓட்டலிலே சந்தித்து பேசிவிட்டு வந்ததற்கு பின்னால் தான் எடப்பாடியார் அமித்ஷாவை சந்தித்தார் என்கின்ற தகவலை அவருக்கு தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். ஏனென்று சொன்னால், மானம் இல்லாமல் நாங்கள் ஏதோ அமித்ஷா பின்னாலே இருக்கிறோம், பாஜக பின்னாலே இருக்கிறோம் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலே கொண்டு வருவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டவர்கள் தலைவர் வாசன் என்பதை உலகுக்கே தெரியும். எனவே எங்களை பொறுத்தவரை எங்களுடைய எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த பொது எதிரியை வீழ்த்துவதற்கு எல்லோரையும் ஓர் அணியிலே கொண்டு வர வேண்டும் என்றுதான் தலைவர் வாசன் உழைக்கிறார். உங்களைப் போல அதிமுக வாக்குகளை சார், இவங்க வந்து ஏற்கனவே அவங்க வந்து எடப்பாடி இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம் தீர்க்கமாக முடிவு எடுத்துட்டு வெளியே போனவங்க சார். என்டிஏ கூட்டணியிலேருந்து போறதுக்கு அவங்க சொன்ன காரணம், எடப்பாடி இருக்கிற தலைமையில் நாங்கள் இருக்க மாட்டோம். எங்களை பொறுத்தவரை எடப்பாடி தான் அதிமுக என்று தீர்க்கமாக முடிவாகிவிட்டது. ஆக எடப்பாடியார் தலைமையிலே தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால கண்டிப்பாக எடப்பாடியார் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய கட்சிகளை எல்லாம் இணைத்து வெற்றி கூட்டணியாக திமுகவை வீழ்த்துகின்ற
கூட்டணியாக இருக்கும். ஏனென்று சொன்னால் புரட்சி தலைவரும் சரி, ஓகே ஓகே ஓகே, இது நிறைவா எடுத்துக்கிறேன். ஜென்ராம் சார் அவர்களை அப்படின்னா வீழ்த்துவதற்கு பாஜக இந்த 4 பேரை நாங்கள் கைவிட்டுருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலை பொறுத்தவரை அண்ணா பேசலாம் சார் நீங்க. பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் அவங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவோட தான் இருக்கிறதுன்னு முடிவெடுத்திருக்கிறாங்க. இவங்க 4 பேரையும் அது பிடிக்காம வெளியில வருபவர்கள் அதே கூட்டணியை தோற்கடிப்பதற்காக வேலை செய்தாலும் பாரதிய ஜனதா கட்சி அதை பற்றி கவலைப்படாமல் கூட இருக்கலாம். இது அல்டிமேட்லி திமுகவுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சின்னு கொண்டு வந்து நிறுவுவதற்கு அவங்களுடைய முயற்சியாக அவங்க தொடர்ந்து போகலாம். அதுல எந்த வகையில எல்லாம் அதிமுக பலவீனமாகுதோ அதை எல்லாத்தையும் அவங்க ஒரு வேளை என்கரேஜும் பண்ணலாம், அதிமுக கூட்டணிக்குள்ளேயே இருந்து செயல்படவும் செய்யலாம். ரெண்டுமே சைமல்டேனியஸாகவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போக டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவர்களை கூட்டணிக்குள்ள சேர்த்தால் தப்பி தவறி அவர்கள் சட்டமன்றத்துக்குள் நுழைந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பக்கத்திலேயே சேர்க்க மாட்டேங்கிறாரு. ஆனா இவங்க தண்ணிக்குள்ள ஒருத்தர் அழுத்தும் போது திமிரி மேல வர்றவங்களாக இருந்தார்கள் என்றால் இவங்க சட்டமன்றத்துக்குள்ள நாங்க போவோம், நீங்க வரீங்களா இல்லையான்னு பார்ப்போம் அப்படிங்கிற நிலைக்குள்ள போகணும். ஆனா இவங்க கட்சியை கைப்பற்றுவதற்கான உத்திகளையும் அதற்கான வேலைகளையும் செய்யறதுல தான் இவங்க நேரத்தையும் ஆற்றலையும் செலவு செய்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சட்டமன்றத்துக்கு போறதுக்கு இந்த தேர்தலோ அல்லது அடுத்த தேர்தலோ சட்டமன்றத்துக்கு போறதுக்கு கட்சி தேவை, இரட்டை இலை தேவை அப்படிங்கிறத நம்புறாங்க. அதனால இவங்களுடைய பார்வை முழுக்க அங்கதான் இருக்கு. இவங்க டிடிவி இவர்களை சட்டமன்றத்துக்குள்ள வரவிடக்கூடாது அப்படின்னு ஒரு நிலைமையில டிடிவி இபிஎஸ் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் இவங்க எப்படியாவது அசம்பிளிக்குள்ள போறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்களா அல்லது அவர்களை வீழ்த்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்படுகிறார்களா? எப்படி பார்த்தாலும் திமுகவுக்கு எதிரான ஆற்றல்கள் பிரிந்து நிற்கின்றன. உள்ள போறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? சட்டமன்றத்துக்குள்ள அவங்க அந்த 4 பேர் ஏதாவது ஒரு அணியா ஃபார்ம் ஆகி ஏதாவது உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? இல்ல அவரு சொன்னது போல இல்ல அந்த 4 பேரும் தனியா ஃபார்ம் ஆகி ஒரு அணியாலாம் இருந்தாங்கன்னா அது ஸ்பாயிலரா தான் இருப்பாங்க. அவங்க அதாவது விஜய் மாதிரி ஆட்களோட அவங்க விஜய் ஒரு கூட்டணி அமைச்சாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை தாவேகாவும் அதிமுகவும் ஏதோ ஒரு கட்டத்தில் கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க பாஜக அணியில் அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாஜக வெட்டிட்டு அதிமுக வந்தாங்கன்னா அதிமுக தாவேகான்னு ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா அது இன்ஃபேக்ட் இன்னும் சில கட்சிகள் சேர்ந்தால் பலமான ஒரு கூட்டணியாக கூட அமையும். அந்த சமயத்தில் இவங்க பாஜகவில் போய் சேரத்துக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதனால் பாயிண்ட் என்னென்னா அதிமுகவும் பாஜகவும் இருக்கும்போது இவங்க ஒரு தனி அணியாக இருந்தாங்கன்னா அந்த அணி ஸ்பாயிலராக இருக்கும் நம்ம அணிக்குன்னு பாஜக நினச்சாங்க வச்சுக்கோங்களேன். அப்போது எந்த விதத்தில் அவங்கள உள்ளே பூந்து ஏதாவது சரி பண்ணுவாங்களா, இவங்களை சமாதானப்படுத்துவாங்களான்றலாம் நமக்கு தெரியாது. ஜென்ராம் சொன்ன ஒரு விஷயம் உண்மை. பாஜகவுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து இந்த இவங்க தனியாக இருக்கிறதுல இல்லை விஜயோட சேரதில்ல வரும்பொழுது அந்த இடத்துல அவங்க உள்ள நுழையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்க சேர்ந்து எப்படி வேணா இருக்கட்டும், அதிமுக தோத்தாலும் பரவாயில்ல, அதிமுக பலவீனமானாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு எண்ணத்தில் பாஜக இருந்தாங்கன்னா அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அவங்களுக்கு 29 தான் முக்கியம்னு பல தடவை சொல்லிட்டாங்க. 26 முக்கியம் இல்லை, 29 தான் முக்கியம்ட்டாங்க. அதனால் பாஜக என்ன மாதிரி ஸ்டாண்டர்ட்னு சொல்ல முடியாது. அவங்களோட அரசியல் லாபத்துக்கு ஏற்றபடி அவங்க முடிவெடுப்பாங்க. உங்க பறவை சுருக்கமா 2 செகண்ட். இல்ல இது இந்த தலைப்பையொட்டி நான் சொல்லிடுறேன். அது அதிமுக வரலாற்றிலே இல்லாத அளவு அதிமுக வரலாறு கெடு விதித்தும் கூட செங்கோட்டையன் போன்றவர்களுக்கு 1 மாதத்துக்கும் மேலாக அப்பவே எடுத்திருக்க வேண்டியது. சரி, சீனியர் அமைச்சர்ன்றது ரொம்ப காலமா இருக்கிறார்ன்றது ஆமா அதெல்லாம் மன்னித்து ஆமா மன்னித்து தான் கட்சி கட்டுப்பாட்டை மீறி நடக்கும்போது தான் இவர் இந்த முடிவு எடுக்கிறாரு. இன்னொன்னு போல் நம்ம பார்த்தோம். போலை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் போல்ல போயிட்டு இந்த சோஷியல் மீடியா போல வச்சு யாரும் ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது அப்படின்றது ஒண்ணு இல்லை. இவங்க சொன்ன மாதிரி நீங்க இவங்க இதோட வருவாங்களா அதோட வருவாங்களா, அவங்க 4 பாயிண்ட் சம்திங் இருக்கும்போதே அசம்பிளி உள்ள வர முடியல. டிடிவி தினகரன் போன்றவங்க இவர்கள் அணின்னு இவங்க எப்படி சொல்றீங்க? இதெல்லாம் பிணிகள். இப்ப அம்மா இருக்கும்போதே ஆரம்பியில இருந்து திருநாவுக்கரசர் வரைக்கும் எடுத்த வரலாறுகள்லாம் உண்டு. அம்மா அப்ப ஜூனியரா தானே இதை பொறுத்தவரை ஒரே நிமிஷம் தான். இவர்களை போன்றவர்கள் சகுனி மாமாக்களாக தான் கடைசி வரைக்கும் இருப்பார்கள். தன்னையே வீட்டு சிறையில் வைத்துக் கொள்ள அரசியல் அனாதையாகத்தான் அவர்கள். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எனக்கு ஒண்ணுமே பேச முக்கியமான கதை என்னன்னு தான் அவர் தமாக அவர் புரியல. அவர் புரிஞ்சுக்கிட்ட தன்மானம் வேற. ஏன்னா அவர் கண்டனம் தெரிவிச்சனால நான் சொல்றேன். சார் நாளைக்கு செங்கோட்டையன் பேச போகும்போது நீங்க நாளைக்கு பாருங்க. 2வது
களத்துல எங்களுக்கு திமுக எதிரி. ஆனா எடப்பாடி பழனிசாமி துரோகி. அண்ணன் ஜென்ராம் சார் துரோகத்தை தெரிஞ்சிருக்கு. பத்தி அதுதான் நீங்க உண்மை. பேசாதீங்க, நன்றி, அதெல்லாம் நன்றி, நன்றி, பேசாதீங்க. நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.